அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 158 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 06/06/2024 வியாழன். சிலுவையில் அறையுண்டவரின் பக்தி பற்றுதல் உள்ள உண்மையான ஊழியனான பிரான்சிஸ் கடின ஒருத்தல் முயற்சிகளாலும் விடாது கண்ணீர் வடித்து அழுததாலும் ஒரே கட்டத்தில் அநேகமாக பார்வையை முழுவதுமாக இழந்து எதையும் பார்க்க இயலாதவராகிறார். இறைவனை சார்ந்தவற்றை பற்றி பேசுவதாக பிரான்சிஸ் தனது இருப்பிடத்தை விட்டு சகோதரர் பெர்னார்டு தங்கியிருந்த இடத்திற்கு சென்றார். அந்த இடத்தை வந்தடைந்த போது பெர்னார்டு வனப்பகுதியில் இறைவேண்டலில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டு அவரை அழைத்து, வாருங்கள் சகோதரரை, வந்து இந்த பார்வையற்றவனிடத்தில் பேசுங்கள் என்றார். ஆனால் ஆழ்நிலை தியானத்தில் தலை சிறந்தவராக இருந்த சகோதரர் பெர்னார்டுவின் உள்ளம் இறைவன் பால் உயர்த்தப்பட்டு ஈர்க்கப்பட்ட நிலையில் இருந்ததால் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இறைவனோடு உரையாடும் தனிப்பட்ட அருளை அவர் பெற்றிருந்தார் என்பதை பிரான்சிஸ் ஒரு முறைக்கு மேலாக கண்டிருக்கிறார். இந்த காரணத்திற்காகத்தான் அவர் சிறிது நேரம் கழித்து 2ஆம் முறையாகவும் மீண்டும் அழைத்தார். ஒவ்வொரு முறை அழைத்த போதெல்லாம் பெர்னார்டு பிரான்சிஸின் குரலை கேட்கவுமில்லை, பதில் அளிக்கவுமில்லை, வரவுமில்லை. எனவே மும்முறை கூப்பிட்டும் பெர்னார்டு வராததால் பிரான்சிஸ் மனம் சோர்ந்து வியப்புற்று வருத்தத்தோடு தம் இடத்திற்கு திரும்பிச் சென்றார். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு. அருள் வாழ்வின் ஊற்றாக வாழ்வை வழங்கும் வள்ளலான இறைவனிடமிருந்து மனித குலம் வாழ்வின் இலக்கணத்தை கற்றுக்கொள்வது நல்லது. வாழ்வின் ஊற்றாக வாழ்வை வழங்கும் வள்ளலான இறைவனிடமிருந்து மனித குலம் வாழ்வின் இலக்கணத்தை கற்றுக்கொள்வது நல்லது. கடவுள் தனக்குள்ளும் தனக்கு வெளியிலும் தனக்கு வாழாதவர் என்பதை தனியாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்வோம். இத்தகைய மூவொரு கடவுளின் முழுமையை துவக்க முதல் இன்றும் என்றும் என்பித்து கொண்டு இயங்குகின்றார். தந்தையும் தாயுமானவர் தன்னகத்தே தந்து கொண்டே தன்னை தந்து கொண்டே இருக்கிறார். மகனான இயேசு தன்னை முழுவதும் தந்தையின் திருவுளப்படி தந்து கொண்டே இருக்கிறார். ஆவியார் அனுப்பப்படும் இடமெல்லாம் நிபந்தனையின்றி தங்கிக் கொண்டே இருக்கிறார். கடவுளுக்கு உரியது தான் நமக்கும் உரியது. திருமணம் அர்ப்பணம் என்னும் அழைப்பு வழியாக திருமணம் செய்து கொள்ளுகின்றவர்கள் ஒருவருக்கென்றும் பிள்ளைகளுக்கென்றும் இயங்குகின்றனர். அர்ப்பணிக்கப்பட்டோர் கடவுளைப் போல எல்லாருக்கும் எல்லாருமாய் இயங்குகின்றனர். நாளை சந்திப்போம்.